அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க நினைக்கின்றீர்களோ, எதை அடைய நினைக்கின்றீர்களோ அதை அடையலாம், சாதிக்கலாம். இந்த 10 தேவிகளின் அருமைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால், தசமகா வித்யா தேவிகள் 10 பேருடைய பெயரும் அவர்கள் எந்தெந்த கர்மாவை செய்கின்றார் என்ற கடமையையும் உங்களுக்காக இதில் பதிவிட்டுள்ளேன். இனி வரும் நாட்களில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொரு தேவியை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். எனவே இந்த உருமாந்திரியம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களோ கெட்டது நினைக்கிறீங்களோ அது உங்கள் கர்மா தான். ஆனால் நீங்கள் என்ன நினைத்தாலும் அதை அடையக்கூடிய, எதை கேட்டாலும் அதை உங்கள் அருகில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வித்தை தான் மாந்திரிக வித்தை. இந்த அற்புதமான வித்தையை முறைப்படி ஒரு குருவின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க நினைப்பதை சாதிக்கலாம். நமது சேனல் மூலமாக உரு மாந்திரிக வித்தை என்ற தெய்வீக கலையை, நல்லதுக்கு மட்டும் பயன்படக்கூடிய தெய்வீக கலையை வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது மீண்டும் பயிற்சியாக தந்து கொண்டிருக்கின்றேன். 21 பாடங்களாக பயிற்சி எடுத்துக்கலாம். விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலே டிஸ்பிளேல இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தசமகா வித்யா தேவிகளில் முதலாவது தேவியாக காட்சி தருபவள் காளி தேவி. காலத்தை வென்றவள், பரம்பொருளின் இறுதி வடிவமாக நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை சாதிக்கக்கூடிய சக்தியை அருளக்கூடிய ரூபமாக காளி தேவி திகழ்கின்றாள். இரண்டாவது தேவி தாரா, ஞானத்தை தருபவளாக அருள் பாலிக்கும் தாரா உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாள். மூன்றாவது தேவி சோடசி என்று அழைக்கப்படக்கூடிய திரிபுர சுந்தரி, பேரழகியாக தாந்திரீகத்தில் தலைவியாக விளங்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி. நான்காவது தேவி புவனேஸ்வரி, பிரபஞ்சத்தை காப்பவள், உலகத்தை காத்து ரட்சிப்பவள், நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரக்கூடியவள். ஐந்தாவது தேவி பைரவி, உக்கிரமான அன்னை, உங்கள் துரோகிகளையும் எதிரிகளையும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போக செய்யும் தேவி. ஆறாவது சின்ன மஸ்தா, உங்களுக்கு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவள், தலையில்லாத தேவியாக காட்சி தருபவள். ஏழாவது தூமாவதி, உங்கள் துன்பங்கள் அத்துணையும் நீக்கும் அன்னை. அன்னை தூமாவதியை வணங்கினால் துன்பங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும். எட்டாவதாக பகலாமுகி, உங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் முடக்கி அவர்களை ஓடச் செய்யக்கூடிய சக்தி பகலாமுகிட்ட இருக்கு. ஒன்பதாவது மாதங்கி, அனைத்து கலைகளுக்கும் அதிபதி. நீங்கள் எந்த கலையில் ஜெயிக்க விரும்புகிறீங்களோ மாதங்கி தாயிடம் சரணடையுங்கள். பத்தாவது தேவி கமலாத்மிகா, இவள் தாந்திரீகத்தினுடைய லக்ஷ்மி தேவியாக காட்சி தருகின்றாள். செல்வ செழிப்பையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகங்களையும் அருளக்கூடிய தேவி கமலாத்மிகா. இந்த 10 தசமகா தேவிகளை பற்றி நமது சாக்த வழிபாட்டில், தாந்திரீக வழிபாட்டில் பல அற்புதமான வழிபாட்டு முறைகள் தரப்பட்டுள்ளது. நமது உருமாந்திரிகம் சேனலில் தொடர்ந்து இந்த தேவிகளுடைய தாந்திரிக வழிபாடுகளையும் வெளிப்படையாக சொல்லித்தரப்போகின்றேன், ரகசியங்களையும் சொல்லித்தரப்போகின்றேன். இந்த சேனலோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஆன்மீக வழிபாட்டில் இந்த தசமகா வித்யா தேவிகள் பற்றிய குறிப்பு பல நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த தேவிகளுடைய சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் நினைத்ததை சாதிக்கலாம். வாருங்கள், தொடர்ந்து இந்த தேவிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.